இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சார் மேனேஜர் சார் உங்களுக்காக தான் சார் மீட்டிங் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். எடுத்து வச்சிட்டு சார் நீங்க வாங்க சார். நேத்தே முடிக்க வேண்டியது நீங்க முடிக்கல. நீங்க இல்ல நான் சட்டை போடாம டி-ஷர்ட் போட்டு வந்தேன் சார். பரவாயில்ல சார், நீங்க வந்தா மட்டும் போதும் சார். சரி போங்க, வரேன் போங்க நான் வரேன் பாத்துக்கிறேன் போங்க. சார் 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 இந்த ஃபார்மா சார்? இந்த ஃபார்ம் தான் சார். இந்த ஃபார்மா? இந்த ஃபார்ம் இத நீங்க போடுங்க. போங்க டக்கு போங்க. சரி ஓகே, थैंक यू. இன்னும் முடிக்கல நீங்க? இன்னும் முடிச்சிரேன். என்ன இது சார்? அந்த மாயவரம் கிளையன்ட் இருக்கு சார். மாயவரம் போயிட்டாமா சார். அவரோட அந்த கிட்டத்தட்ட அந்த 2000 crore ப்ராஜெக்ட் வந்து இது எவ்வளவுக்கு வந்து டியூட்டி பண்ணலாம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. பேப்பர்ஸ் இது வந்து எவ்வளவு ஃபைல் பண்ணனும்? இது டியூட்டி பண்றாங்களா? இது பண்றாங்களா? பண்ணல. இது இன்னும் நில்லு இருக்கு சார். இத சரி பண்ண சொல்லுங்க. அப்ப இது பண்ணாதான் இது பண்ணா அது மூவ் பண்ண முடியும். நல்ல வேலை சார். நீங்க இல்லனா நான் பாட்டுக்கு போய் கொடுத்துப்பேன். எனக்கு வேலைய பாருங்க. வேற என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க மச்சான். 4K வீடியோ எடிட் பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்டக் ஆகுது. 4K வீடியோ வந்து டைரக்டா போட்டு எடிட் பண்ணா வராதுடா. சரி, என்ன பண்ணனும்? அந்த வீடியோ தூக்கி மீடியா என்கவுண்டர்ல போட்டு ரெசல்யூஷன் கம்மி பண்ணி வாங்கணும். அப்படி கம்மி பண்ண வீடியோ நீ போட்டு எடிட் பண்ணனா உனக்கு ஸ்டக் ஆகாம ஈஸியா வரும். எப்பறா? அப்புறம் நீ அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். எல்லாமே தெரியுமா உனக்கு? இது என்ன பண்றது? சரி விடு. வீட்ல ஒண்ணு தெரியாது, எடிட் பண்ணலாம். ஐயோ அந்த மாதிரியோ பேசலையே. அடடா முந்தானை சிறையானது, இதுவே என் வாழ்வில் முறையானது. ஏங்க என்னம்மா காய்கறி வாங்கிட்டு வந்தீங்கல்ல? காய் வாங்கிட்டு வந்தேன். காய் வாங்குறது வரைக்கும் போயிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கீங்க தானே? படிச்சிருக்கேன். ஏங்க தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நாளைக்கு அழுகுற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இல்ல ரொம்ப ஒரு 3 நாளைக்கு வச்சு இவங்க வாங்க சொன்னா தெரியும். இன்னைக்கு வந்தப்போ கொஞ்சம் இந்த காய் எடுத்து வந்தனால சரி கொஞ்சம் பழமா எடுத்துலாம்னு எடுத்தேன். அது இருக்கட்டும். இது என்னங்க? அது காலிஃப்ளவர். காலிஃப்ளவரா? இது ப்ரோக்கோலிங்க. ப்ரோக்கோலியா? காலிஃப்ளவர் வாங்கிட்டு வர சொன்னா ப்ரோக்கோலியா இல்ல வாங்கிட்டு. இல்ல எல்லாம் ஒண்ணுதான் சார். அப்படினா சரின்னு எடுத்து வந்தேன். எப்படி ஒண்ணாகும்? அந்த மாதிரி தான் சொன்னா. ஆமா, அது வெள்ளையா இருக்கு, பச்சையா மரவள்ளி இருக்கு. கிழங்கு தானே? நானே இப்படிதான் ஆமா. இது என்னது? இது மரவள்ளி கிழங்கு தானே இது? இது சக்கரவள்ளி கிழங்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல நான் நினைச்சு இதுதான் சக்கரவள்ளி மரவள்ளி கிழங்கு, அது சக்கரவள்ளி கிழங்குன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, உங்களை எல்லாம் வந்து ஆனா சத்தியமா நீங்க எல்லாம் எதுக்குங்க அப்படி இருக்கீங்க? வேஸ்ட்ங்க. ஒரு காய்கறி கூட வாங்க தெரியாதா? குடும்ப தெரியாம வாங்கிட்டு நான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன் நான். ச்சே, டார்ச்சரா இருக்கு உங்களோட. ஐயோ, என்னாச்சுமா? ஏங்க வெங்காயம் கூட ஒழுங்கா வாங்க தெரியாதா? ஏம்மா உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? என்ன சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வாங்கன்னா? சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேங்க. சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா பார்த்து வாங்கிட்டு வரணும். ரெண்டுலயும் 1 கிலோ வாங்கி போட்டுருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லங்க. குடும்பம் அப்புறம் அதான் செஞ்சுக்கலாம். வேஸ்ட். ஏங்க பாத்ரூம் லைட் அமத்தலையா? பாத்ரூம் லைட் அமத்துக்கு எத்தனை தடவை சொல்றது? அமத்திட்டு வந்துறமா. கண்டிப்பா கலப்பாதீங்க. யார் இந்த குளிச்சிட்டு துண்டு இங்க யார் போட்டது? யாரு? எத்தனை தடவை சொல்றது குளிச்சு துண்டு? எத்தனை வீடியோக்கள் எடுக்கிறது? யூடியூப் பூரா இந்த காமெடி தான் பண்ணிருக்காங்க. நாங்களே ஒரு 20 வாட்டி பண்ணிருக்கேன். எந்த பேட்மேனுக்கு பிறந்த பரதேசி பண்ணாடா இப்படி வந்து சாக்லேட் பேப்பர் இங்க போட்டது? யார் இப்படி போட்டது? யாரு? அறிவு வேணா? படிச்சிருக்கோம். இந்த லட்சணத்துல அமெரிக்கா வீசா கிடைக்கணும்னு ஆசை வேற. நல்லா கொடுத்துருவாங்க அப்படியே. போமா திட்டாம போமா. ஏய் என்ன வீட்டுக்கு வந்தாலே புரிய கலவரமாவே இருக்கு எனக்கு. வெளிய போனா அவ்வளவு பேர் என்ன புகழ்ந்து பேசுறாங்க, நல்லா இருக்குங்கறாங்க, அதா இருக்குங்கறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கீங்க எங்க வச்சீங்க? டிவி பக்கத்துல. எதுக்கு டிவி பக்கத்துல வைக்கணும்? அதுக்கு தான் இந்த இங்கனக்குள்ள பாணி அடிச்சு மாட்டி இருக்குல்ல, அதுல போய் மாட்டிக்க. தேவையில்லாத பண்ணி நீங்க ராஜாவா இருக்கலாம். வீட்டுக்கு வாடகை போட்டுட்டீங்களா? போட்டீங்களா? போட போறீங்களா? போன் எடுங்க பாப்போம். போடல, மறந்தாச்சு. போட்டுறேன். அது வந்தவனே போட்டாதான் என்ன? போட்டுறேன் நீ போ. என்னடா புலம கூட வர மாட்டேங்கிறான், குறுக்க வந்துட்டு இருக்காங்கங்கறான். அதான் எவன வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஆபீஸ் பண்ணி வீட்டுக்கு போகும்போது அப்படியே பேட் நின்னுட்டு இருக்காங்க ரோட்லயே. என்னடான்னு பார்த்தா இதுதான் ஸ்கூலுக்கு போற மாதிரி வீட்டுக்கு போறது பயப்படுறாங்க. சார் குடிச்ச டீ கிளாஸா எடுத்து வைக்கல. எதுக்கு? எங்க இங்க உட்கார்ந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு நீ? பேசாதமா, பேசாத. 5 நிமிஷம் பேசாத என்கிட்ட. ஒரு 5 மினிட்ஸ். நானும் கோவமா இருக்கேன், நீயும் கோவமா இருக்க. வேணா கொஞ்சம் பேசாம. நீங்க பேசாம இருங்க. அப்படி பேசாம இருந்தாலும் அமைதியா இருக்கலாம்ல. பேசாம தான்மா நான் இருக்க ட்ரை பண்றேன். நீ பேசாம 5 நிமிஷம் மட்டும் பேசாம. நீ 5 நிமிஷம் பேசாம நான் இருந்ததே இல்லையா? இல்லம்மா, நீ வரும்போது இப்படி வரல. அது வந்து எனக்கு வந்து எரிச்சலா இருக்கு. மூச்சு விடாம செத்து போயிரணுமாப்பா? மூச்சு விட்டாலே உங்களுக்கு பிரச்சனையா? நான் கேட்டேன் 5 நிமிஷம் மட்டும் பேசாம இரு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. யாராவது ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆனாதான் வீட்டுல சண்டை இல்லாம இருக்க முடியும். கொஞ்சம் நீங்க மட்டும் ரிலாக்ஸ் ஆயிட்டே இருக்கணும், மத்தவங்க வந்து கோவப்பட்டுட்டே இருக்கணும். 5 நிமிஷமா 5 நிமிஷம் மட்டும். வாய்ப்பே இல்ல. 5 நிமிஷம் ஆயிரம் சொல்லிட்டு போயிடுறீங்க. 5 நிமிஷம் இங்க இருக்க வேண்டியதானே? எதுக்கு போறீங்க? பேசாதமா. என்ன சொல்றேன்னா, ஒரு 5 நிமிஷம் பேசாம அமைதியா இருந்தேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ரைட்டு அப்படின்னு ஒரு இதா வருவேன் நான். அதுக்குள்ளே நீ பேசி
பேசுறேன் என்ன பிரஷர் ஏத்திட்டே போற மாதிரி இருக்கு. உங்க மூஞ்சிய பார்க்காம இருந்தா நான் 5 நிமிஷம் பேசாம இருப்பேன். பாத்துக்கிட்டுலாம் என்னால பேசாம இருக்க முடியாது. வேணா இப்படி திரும்பி நில்லுங்க. 5 நிமிஷம் பேசாம. திரும்பி நில்லுங்க. 5 நிமிஷம் ப்ளீஸ். ஹேர் கட் கூட பண்ணல. ப்ளீஸ் 5 நிமிஷம் பேசாம. இது ஒரு டி-ஷர்ட்னு எடுத்துருக்கீங்க கர்மம். இப்பவே சொன்னேன் அந்த கடையில நல்ல டி-ஷர்ட் 4 இருந்துச்சு. இத போய் எடுத்துட்டு எனக்கு பிடிச்சத எடுத்து. தயவு செஞ்சு 5 நிமிஷம் பேசாம இருமா. எனக்கு பீஸ்ஃபுல். நான் எங்க நடந்து டி-ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட்டுக்கு செட்டே ஆகல. எங்க போறீங்க இப்ப நீங்க? எங்கம்மா 5 நிமிஷம் பேசாம இருக்குதான்னு சொன்னீங்க. நீங்க மட்டும் போனா என்ன அர்த்தம்? அப்ப நான் நின்னுக்கிறீங்க. நான் லூசா இருக்க மாட்டேங்கிறீங்க. 5 நிமிஷம் கூட 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க அது மனுஷன் வீட்ல ஒரு 5 நிமிஷம் பேசாம இருக்க மாட்டறாங்க. வாய்ப்பே இல்ல. டென்ஷன் ஆகாங்க நம்ம போட்டுக்கிட்டு. ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? ஆயிட்டுமா. அப்ப நான் எப்ப ரிலாக்ஸ் ஆகுறது? நான் ரிலாக்ஸ் பண்றேன். எப்படி? நான் பேசாம 5 நிமிஷம் இருக்கேன். நீங்க பேசாம 5 நிமிஷம் இருந்தா ரிலாக்ஸ் ஆயிருமா? ஆம்பளைங்க மட்டும் தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க. அவன் பெண்கள்லாம் வந்து பிறக்கவே இல்ல. பெண்கள்லாம் வந்து எதுக்கு பிறக்குறாங்கன்றது தேவையில்லாம பிறந்துட்டாங்க. இந்த உலகத்துல வந்து தேவையில்லாம பிறந்து இந்த உலகத்துல வந்து படைக்கப்பட்ட உயிரினமா இருந்துட்டு இருக்காங்க. அப்படித்தானே சொல்ல வரீங்க? அப்படித்தானே சொல்ல வரீங்க? சொல்லுங்க. வேஸ்ட் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் அமைதியா இருங்கன்னு எதுக்கு சொன்னீங்க? 5 நிமிஷம் அமைதியா இருக்கனால இந்த உலகத்துல என்ன நடக்குது எனக்கு சொல்லுங்க. 5 நிமிஷம் அமைதியா இருந்தேன்னா பிரச்சனை இல்லாம சமாளிக்கலாம். எப்படி இருக்கும்? இப்ப பிரச்சனை இல்லாம இருக்குதா? நீங்க சொல்லுங்க. இப்ப பிரச்சனை இல்லாம இருக்குதா? சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்கள்ட்ட நான் பேசணும் தான் இருக்கேன். உங்க அம்மா என்ன பண்ணான்னு கேளுங்க. எதுக்கு வந்து நீங்க கூட்டு வந்து ஒண்ணா இருப்போம்னு எதுக்கு சொன்னீங்க? இது தேவை இல்ல. எதுக்கு? நான் அமைதியா தானே போறேன். அவங்க அமைதியா போறாங்களா? அவங்க அமைதியா போறாங்க. அவங்க கேக்குறீங்களா? பேசாம இருப்போம். 5 நிமிஷம் பேசாம இருப்போம். என்னங்க கத்திரிக்கோல் இருந்தது? எங்க கத்திரிக்கோல் விடுங்க. கத்திரிக்கோல் அங்கதாங்க இருக்கும் பாருங்க. எங்க? இங்கதான் இருக்கும். இங்கன்னா அங்க எங்க இருக்கும்? இடத்த சொல்லிதா? இடத்த சொல்லு. கிச்சன்ல தாங்க இருக்கும். கிச்சன்ல தான் இருக்கு. ஆமா, அப்புறம் கத்திரிக்கோல் எங்க வைப்பாங்க? சரி. என்னடா இது? கிச்சன்ல போறாங்க. இங்க இருக்கா? இந்த கத்திரிக்கோலை யூஸ் பண்ற மாதிரி வைக்கணும். கண்ணு தட்டின தூரம் வரைக்கும் கேட்டு அவளே வந்து அக்கா எடுத்து கொடுத்தாலும் அசங்க போயிருந்தேன். தேடுவோம். ஏமா இது கத்திரிக்கோள் கிச்சன்ல தானே இருக்குங்க. என்னங்க கிச்சன்ல கத்திரிக்கோள் இல்லையே? எங்க வச்சீங்க? கிச்சன்ல நீங்க கண்ணை வச்சே பார்க்க மாட்டீங்க. பாத்துட்டேன். அடுப்பு கடையில பாத்துட்டேன். அங்க பாத்துட்டேன். சில்வர் கூட தூக்கி பாத்துட்டேன். எங்கேயுமே கிடையாது. கத்திரிக்கோள் கூட ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தேன். அந்த ஸ்டாண்ட்லயும் இல்ல. இப்ப அது எங்க தெரியல எனக்கு. இந்தாங்க. எங்க பாருது? பெட்ரூம்ல நேத்தே குமேசான்ல இருந்து பார்சல் வந்துருச்சு. அத அப்படியே கட் பண்ணி எங்க வீட்ல நடக்கிறது அப்படியே நடக்குது. கிச்சன்ல இருக்கு நீ ஏன் சொன்ன? அப்புறம் கிச்சன்ல வச்ச மாதிரி ஞாபகம். நீ தெரியலனா கூட தெரியலன்னு சொல்லு. இங்க தான் எங்கயாவது இருக்குன்னு நான் போய் தேடியா கண்டுபிடிச்சிடுறேன். நீ வந்து பெட்ரூம்ல வச்சிட்டு கிச்சன்ல இருக்குன்னு மிஸ்லீட் பண்ணாத. நீ அவனுக்கு நீ மிஸ்லீட் பண்றனால தான் நான் வந்து இங்கேயே போட்டு பரட்டி தெரியலன்னு சொல்லி போற அளவுக்கு எனக்கு ஆளாக்கிட்டே. நீ அப்படியே ஒரு மிஸ்லீட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு அரசியலே மாத்தி அமைச்சற மாதிரி அசிங்கமா கேட்டுருவேன். என்ன நினைச்சு? ஏன் நீங்க இப்ப தப்பா வச்சதே கிடையாது. வச்சிருக்க. நான் எங்க வச்சல கரெக்ட்டா சொல்லுவேன். நீங்க கரெக்ட்டா சொல்லிருங்க. கரெக்ட்டா நான் சொல்லுவேன். ஜட்டி எங்க? பொங்க ஜட்டி பிரிண்ட் போட்டு வாங்குனோம்ல அது எங்க? Black t-shirt எங்க? Black t-shirt எடுத்து வச்சிருந்தா ஜட்டி எங்க? நான் எடுத்து வச்சனா எங்க இருக்குன்னு தெரியும். எனக்கு முன்னாடி நீ எடுத்து அவசரப்பட்டு வச்சற. நீ வச்சா தெரிஞ்சிருக்கும். ஓ அம்மா வந்துட்டே என்ன அந்த Black t-shirtம் ஜட்டியும் எங்க ஊர்ல கிடக்கு. அது எங்க அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் இன்னும் தேடவே இல்ல. தேடிட்டு வந்து என்கிட்ட கேக்கும். யோ என்ன? ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா வந்துடலாம். அவன் எங்கடா வர போறான்? அவன் வர மாட்டான்டா. அவன் வந்து அவன் ஆளே மாறிட்டான். அப்ப வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அவன் பெரிய கூத்து பண்ணாட்டான். அவன் அன்னைக்கு வந்துட்டு பழைய கதையெல்லாம் எடுத்து போட்டு அன்னைக்கு பேசி அம்மா அப்படின்னு எப்பாடே இவன் கூட ஆனாடே அடுத்த ட்ரிப் எங்கேயாவது போவான். ட்ரிப்பு போயிட்டு வந்ததாட்டா ஒரு மனசுக்கு ஒரு இதா இருக்கு. ஆமா 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 ஆமா. என்னம்மா எதுமா போன் என்னங்க? ஏமா போன் அப்பல இருந்து நானும் பாக்குறேன். போன் கிட்ட பேசிட்டு போறீங்க, கிட்ட பேசிட்டு வரீங்க. வேலைக்கு போயிட்டு வந்தா ஒரு வைஃப் கிட்ட ஹாய் சொல்றது வந்து பேசுறது அதெல்லாம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச விட அப்படிங்கிறது. என்கிட்ட வந்தா மட்டும் இப்படி குரங்கு மாதிரி மூஞ்ச மாத்திடுறீங்க. என்னங்க என்ன அப்படிங்கிறது? இல்ல சத்தியமா எனக்கு என்ன பேசுங்க, ஏதாவது பேசுங்க. எங்க கூட ஏதாவது பேசுங்க. நாங்க சும்மா பேசுவோமா? நாங்க அரசியல் பத்தி பேசுவோம், சினிமா பத்தி பேசுவோம், காரை பத்தி பைக்கை பத்தி பேசிட்டு இருப்போம். எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பேசுங்க. அப்ப என்கிட்டயே பேசுங்க. பேசுறேம்மா. என்னமா பேச சொல்றானே? பேசினாலே பேசவே மாட்டீங்க. காரு டாடா கார் இருக்குல்ல, சேரா போட்டாங்களே. சேரான்னா என்னது? டாடா சேரா பழைய மாடல் கார். கார் பழசா? பழைய வண்டி வாங்க போறீங்களா? என்னன்னு சொல்லுங்க. பழைய வண்டி இல்லம்மா, பழைய மாடல் இருந்து நின்னுச்சு. எப்ப வந்துச்சு அந்த பழைய மாடல்? 90s ல வந்து நின்னுச்சு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி அப்ப. ஆமா அது வந்து ரீமாடல் பண்ணி வந்து ரொம்ப வருஷம் பேசிட்டு இருந்தாங்க. எப்ப வந்துருச்சு. இப்போ என்ன இது? எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க? ஏமா என்னமா ஒரு மேட்டர் நான் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணுமா உன்கிட்ட பேசலாமா? இத போய் வைஃப் கிட்ட யாரா பேசுவாங்களாங்க? இப்போ நம்ம கார்
வாங்கிக்க போறோமா பைக் பைக் 150cc வந்து என்னங்க காரை பத்தி பேசுறீங்களா பைக்க பத்தி பேசுறீங்க என்டார்க் 150cc வந்திருக்குமா புதுசா இருக்கு என்னன்னு தெரியல வேற ஏதாவது பேசுங்கங்க வேற பேசுவா வெட்டியா எதுக்கு பேசணும் சரி பாப்போம் வெட்டியா தான் பேசுவோம் நாங்க ஃப்ரெண்ட் கிட்டலாம் சம்பந்தமே இருக்காது சும்மா பேசிக்கிட்டு இருப்போம் பேசணுமேனு பேசுவோம் ஜாலியா இருக்கு எங்களுக்கு அது என்னது புரிய மாட்டேங்குது ஆயிரத்தி எடுத்துட வேண்டியதான் ஏமா உங்க அண்ணன் வந்து கால் பண்ணாரா வரேனாரா எனக்கு கால் பண்ணலையா ஆமா இந்த அடுத்த வாரம் வரேன் நான் அண்ணி என்னம்மா உங்க அண்ணி என்ன உங்க அண்ணன் பாவமா தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அநியாயம் பண்ணிக்கிறீங்க என்ன பண்ண அவங்க தம்பிக்கு இவங்க வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு எங்க அண்ணன் கேட்டிருக்கு அப்படியா ஆமா இருக்கு இடம் வித்த காசு இருக்குங்க சரி ஆமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க லைஃபுக்கு என்ன பண்ணணுமோ அதை பாப்பாங்களா அவங்க தம்பிக்கு இப்ப ஹெல்ப் பண்ற நிலைமையில அவங்க இருக்காங்க நம்ம வீட்ல இருந்து நாங்க எடுத்து போய் கொடுக்கணுமா என்னது என்ன அநியாயம்னு எனக்கு ஒண்ணும் புரியல நீ சும்மா லேக்க நீ விட்டுட்டு இருக்க அதான் அப்படி நடக்குது அந்த டைம்ல பார்த்தா அவங்க பெரியம்மா வந்து பேசுது நான் அப்படிதாம்மா வருவேன் உனக்கு வந்து இல்ல ஒரு நல்லன்னு எடுத்து பேசிருக்குங்க அப்படியா பெரியம்மாக்கெல்லாம் நன்றியே கிடையாது இருப்பாங்க நன்றியே கிடையாது இப்படி எல்லாம் பேசுவாங்க டாபிக் வச்சு பேசிக்கிட்டு இருக்கு உடனே வீட்டுல பேச முடியுது வேற எதுவும் பேச முடிய மாட்டேங்குது என்ன எனக்கு மட்டும் இந்த பிரச்சனையா எல்லாருக்கும் எனக்கு தெரியல என்னங்க பேசிக்கிறீங்க இல்ல எங்க அம்மா வராங்களா அம்மா வராங்களா போன வாரம் உங்க அம்மா ஒண்ணு பண்ணாங்க சொல்லுங்க விடுங்க அவங்களோட போட்டு விடுங்க நீ சொல்லலாம் நீங்க சொல்லாம இருக்கணும் நீங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நானா பண்ணேன் சொல்லுங்க நான் ஏன் தப்பா ஆமா அதுக்கு தான் சொன்னேன் ஏன் தப்பா உங்க தப்பா ஒத்துக்கோங்க அப்படி ஒத்துக்காம நீங்க மட்டும் பேசிட்டு எப்படி ஆமா ஆமா அன்னைக்கே வந்து நான் கேட்டேன் நானு என்னங்க ஏதுங்கன்னு கேட்டேன் அப்ப சொன்னேன் சொல்ல போனீங்களா நான் சொல்ல வந்தது வந்து அதான் சொன்னேன் ஒண்ணுமே கல்யாணம் முடிச்சு எங்க அப்பாவை நான் கேட்கணும் நான் எங்க அப்பாவை பேசிட்டு வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன் நான் என்ன மூச்சு வாங்குறீங்க இல்ல மூச்சுலாம் விடல என்ன கோவம் வருது உங்களுக்கு கோவம் வருது நார்மலா தான் பேசிக்கிறீங்க நான் எங்க மூச்சு விட்டேன் கோவப்பட்டு ஒண்ணும் ஆக போறதுல பாருங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க லைட்டா இல்ல கோவம்லாம் பண்ணல லைட்டா கோவப்படுற மாதிரி இருந்தேன் அந்த மாதிரி அந்த ஆக்ஷன்ல பேசினேன் அப்படியா இப்படி நான் சொல்லல நீங்க அமைச்சிட்டு இருக்கீங்க ஆமா நான் என்னங்க நீங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே நான் கல்யாணம் பண்ணும்போது மட்டும் புதுசுல மட்டும் நல்லா பேசுறீங்க போட்டுக்கிட்டு ஒரே ஒரு முன்னாடி அந்த கிளி கிளிக்குது கம்முன்னு இருக்கு அப்படியே ஆமா நம்ம கிட்ட சும்மா நம்ம கிட்ட போட்டு எகிரி பேசுவாங்க வீட்டுல போனா அப்படி பம்பிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படியே கல்யாணம் நைட்டால சரண்டர் ஆயிடுறாங்க அப்படியே கால் அம்மா அப்படின்னு விழுந்துடுறாங்க நானும் அப்படி இருக்க மாட்டேன் நானும் இருக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது தம்பி வேணாப்பா எல்லாம் பேசாத நீ பேசுனது கேட்டுருச்சு இல்லங்க அதுக்கு இல்லைங்க ப்ரோ நீங்க வந்து என்கிட்டலாம் என்ன பேச்சு பேசுறீங்க மேனேஜர் பேசுனா வேலையை போயிடும் அந்த ஆள் தான் நீ எகிர்றீங்க அப்படி கிடையாதுப்பா பயந்துட்டீங்க நீங்க வந்து நான் என்கிட்ட பேசுனா வச்சுக்கோங்களேன் ஒரே போல பிறந்துருவேன் நான் பதில் பேங்க் நினைச்சு எனக்கு இப்பதான் இருக்கா புது கல்யாணம் ஒரு மாதிரி தைரியமா நீங்க இருக்க மாட்டீங்களே இருக்க மாட்டாப்ல அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்குண்ணா அது உள்ளுக்குள்ள இருந்தா தைரியம் வரல வராது இருக்கு சார் இவருக்கு இருக்க மாட்டேங்குது வராது ஏங்க நான் சொன்னா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணுவீங்க தெரியாம சொல்லிட்டேன் தெரியாம கோவப்பட்டேன் டைம்ல உலகத்திலே உங்களுக்கு இருக்கிறது தான் பிரச்சனை உலகத்துல மத்தவங்க எல்லாருமே இது இல்ல உங்களுக்கு நடக்கிறது தான் எல்லா ப்ராப்ளமும் உலகத்துல வேற யாருக்கும் ப்ராப்ளமே இல்ல எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க கவனிங்க முதல்ல என்ன உஸ்ஸெல்லாம் சவுண்ட் வருது சும்மா இது சவுண்ட் எல்லாம் வரக்கூடாது அதனால அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஒண்ணு பேச வேணாம் எதுக்கு பேசணும் சரி எதுக்கு இவ்வளவு பேச்சு ஏன் பேசுற இவ்வளவு பேச்சு தேவையில்ல பேசாதீங்க நீங்க சரி பேசுங்க காதத்துல கூட்டம் சரி இல்ல நீங்க பேசுங்க யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்காதீங்க நான்றதுனால இவ்வளவு நாள் உங்க கூட இருக்கேன் மத்த பொண்ணா இருந்தா எனக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பா ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்திலேயே டிவோர்ஸ் கொடுத்துருப்பாங்க நானா இருக்க கண்டு இவ்வளவு நல்லா இருக்கேன் இதை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் இல்லாத அன்னைக்கு தாங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் ஆனா உண்மை தாங்க அது வரைக்கும் என் அருமை தெரியாது உங்களுக்கு அப்பா என்ன தெரியாம ஒரு வார்த்தையை சொன்ன இவ்வளவு பேச்சு பேசுறேன் வாங்க ப்ரோ என்ன தம்பி டெசிபிள் அதிகமா பேசி இருந்தீங்க இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு என்ன விஷயம் கம்மியா இருக்கு அது ஒண்ணு பேச முடியல ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து பேசணும்னா சண்டை போட்டு எதுக்கு பதில் நம்ம பேசி என்ன போகுது ஒண்ணே கடைசியில நம்ம கிட்ட தான் வந்தா நிக்க நீங்க பண்ணதான் தவறுன்னு வந்து நிக்க அது கடைசியில போய் மனு கேட்கறதுக்கு முதல்ல விழுந்துருவோம் இந்த கர்வத்தை தான் நாங்க முதல்ல சொன்னோம் சரி விடுங்க இப்படி தட்டி தான் நாங்க வண்டியை ஓட்டிக்கி இருக்கோம் இன்னமும் ஆம்பளை நான் அதுடா நான் இது ஒன்னே மாதிரிலாம் போக மாட்டேன்னு தம்பி எங்க சுத்தினாலும் இங்கதான் வரணும் ஆளை மண்டையும் பாரு சரி இப்ப தெரியுதா நாங்க எப்படி இருக்கோன்னு புரிஞ்சு நடந்துக்க எங்களுக்கு காட்ட தெரியாம இருக்கா என்ன அவர் கூட சேர்ந்து நீங்க இப்படி ஆயிட்டீங்க ரெண்டு பேரும் இப்படிதானா நான்லாம் இப்படி இருக்க மாட்டேங்க நமக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் தான் நல்லா இருக்க மாட்டேன் ஐயா இப்படி பேசினவன் தான் முத நாளே அடிப்பிடி வருவாம எங்க போறான் வருவடி வாடா போங்கண்ணே கல்யாணம் ஆனவங்களை பார்த்தாலே ஒரு தனி மரியாதை வருது எனக்குலாம் ரெஸ்பெக்ட் என்னது
தெரியலையே, இது யாரு போடுறதுன்னு தெரியல. சேனல்ல ஓட்டுறாங்களா? என்னங்க இது ஒரு அளவு புரியலையே. அரை மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கே புரியல. வந்து பார்த்தா உடனே புரிஞ்சிருமா? உடனே புரிஞ்சிருமா? போட போட வந்து போடா. புரியாம என்னடான்னு பாத்துக்கிட்டு எதுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிறீங்க? இல்ல மச்சி, என்ன ரீல்ஸ் பார்த்தா கொஞ்சம் வீட்டுல சமாளிக்கலாமான்னு ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தேன். கப்புள் ரீல் என்ன பண்றாங்கன்னு ஒரு இலவும் புரியல. என்னடா பண்றாங்க, எதுக்கு அதை பண்ணிருக்காங்க, வீடியோ பண்ணிருக்காங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரீல்ஸ்க்காக பண்ணிருக்கேன், எல்லாம் போய் நம்பி இருப்பேன் நீ. ஆமா, உனக்கு வேலை 5 மணிக்கு முடிஞ்சிருக்கும். ஆமா, 6 மணி வரைக்கும் பார்க்ல என்னடா வேலை பாத்துக்கிறீங்க? 5 மணிக்கு முடிஞ்சு டைரக்டா வீட்டுக்கு போனோம்னா உடனே என்ன ஏதுன்னு வீட்டுல சமாளிக்கணும். அதெல்லாம் அப்படியே சுத்தி வர மாதிரி பாலம் பார்த்தா இன்னைக்கு டிராபிக் எல்லாம் மாட்டாங்க. சரி டிராபிக் தான் இல்ல, ஒரு நாள் உட்காந்து பார்க்ல வீடியோ பார்த்துட்டு போலான்னு உட்காந்தோம்னா இந்த வீடியோ வந்து மாப்ள என்னடா காலேஜ்ல தான் கட்ட போட்டு ரூம்ல உட்கார்ந்திருப்ப, வீட்டுக்கு கட்ட போட ஆரம்பிச்சிட்ட. அம்மா நிலைமை அப்படி ஆகி போச்சு. வீட்டுக்கு போனால ஏதாவது கேள்வி யார் ரெண்டு பேரும்? இவங்க எங்க பார்க் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு இப்ப கல்யாணம் இருக்கு, இவங்களும் என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போலையா? போகல. ஏன்டா அப்படி நாசமா போறீங்க? நீ போலையா வீட்டுக்கு? உனக்கு கல்யாணம் இருக்குல்ல, வா அப்புறம் அதை பார்ப்போம். இது என்ன இலவு இது பண்ணிருக்காங்க, ஒரு இலவும் புரியல. யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கமெண்ட் அப்புறம் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் யாரு என்ன கப்பலை பத்தி இது பண்ணிருக்காங்க. ஆமா, இது புரியக்கூடாதுன்றது திருப்பி திருப்பி நீங்க பாக்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்றாங்க. என்னதுன்னு தெரியல, இது யாருன்னு தெரியல, இது பார்த்தாதான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா இது நடக்கிறதா, இது ஒண்ணுமே பண்ண முடியாது. எதாவது சொல்றல, இது இந்த 5 நிமிஷம் பிரச்சனை எனக்கும் இருக்கு. எனக்கு அந்த டைம் கிடைச்சா அவ்வளவுதான், ரிலாக்ஸா சண்டை போட்டா கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா நான் நார்மலா ஆயிடுவேன். ஆனா அது விடவே இல்லை, அதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்களா. எனக்கு பேசினாதான் நிம்மதியா இருக்கும். எனக்கு பேசாம இருந்தாதான் நிம்மதியா இருக்கு. அது எல்லா கேர்ள்ஸும் இப்படிதான் இருப்பாங்க. எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க போல இருக்கு. எல்லாரும் இருப்பாங்க. மேரேஜ் ஆனாலும் எல்லாருக்கும் இந்த அப்படிதான், வேற வழி கிடையாது. தலையெழுத்து அடுத்த ஒய்ஃப் வரும்ல, அப்ப தெரியும். ஆமா, ஒய்ஃப் வந்தாலும் அதுலயும் ஹஸ்பண்ட் தான் அடி வாங்குவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.